ஓ பென்சிலு, நான் உன் சொல்லியும் கேட்டுக்கியா? நேரம் வேற ரொம்ப ஆயிப்போச்சு. உங்க அம்மா நம்மள காண்மேனி கொட்ட கொட்ட முடிச்சுட்டு தான் உட்காந்துருப்பாவ. ஆனா நீர் மட்டும் உள்ள வந்துட்டு நாங்க துணி கடைக்கு போனோம், அங்க போனோம், அங்க போனோம், எதையாவது வாயை திறந்தீரு, வாயில ஆபரேஷன் பண்ணி தச்சு போடுவேன். நெட்டுமா, நான் அப்படின்னு எங்க அம்மா கேட்டேன்னா என்ன சொல்லுவேன்? எதையாவது சொல்லி தொலையும். ஆனா துணி எடுக்க போனோம் மட்டும் வாயை திறந்துடக்கூடாது. வேற என்ன சொல்றது நெட்டு? ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னு சொல்லுமியா? எங்க அம்மா ஏன் சொல்லாம போனான்னு கேப்பாப்ல. வீட்டுல நீங்க இல்லமா, அதனால சொல்லாம போயிட்டோம்னு சொல்லுங்க. நெட்டு, இந்த பையெல்லாம் என்ன பண்றது? அது பையில தேங்காய் பழம் எல்லாம் போட்டு தந்தாவன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது போட்டு தருவோம்ல. நெட்டுமா, 3 பை இருக்கே. 3 பேருக்கு ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லுமியா? பொய்யே இவர் சொல்ல மாட்டாரு ஹரிச்சந்திரன். ஒண்ணுத்துக்கு நான் மூஞ்சிலே குத்தி குத்தி சொல்லணும். இங்க பாரு பென்சிலு, உங்க அம்மாட்ட போய் துணி எடுத்து கொடுத்தேன்னு சொன்னியாரு. உங்க அம்மையை பத்தி உங்களுக்கே தெரியும்ல, என் புடவை அது புடுங்கி வச்சுக்கிடும். அப்புறம் கல்யாணத்துக்கு நான் இதே பேண்ட் சட்டையோட தான் வருவேன்னு சொல்லிவிட்டேன். ஒழுங்கா உங்க அம்மா கிட்ட ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்னு சொல்றிய. சரி நெட்டுமா. வாருமியா, உள்ள போவோம். சரி நெட்டு, நம்ம போய் சொல்லிடலாம். சின்ன பொண்ணு போய் சொல்லிருவாளா? சின்ன பொண்ணு தானே, ஒரு நிமிஷம் இரும். சின்ன பொண்ணுமா, நம்ம இப்ப எங்க போயிட்டு வந்தோம்? யோ பாத்தீரா ஐயா, என் பிள்ளை சின்ன பிள்ளை எவ்வளவு விவரமா பேசுன்னு பாரு. நீரந்தான் இருக்கிற, சொல்லி தந்தாலும் உருப்படியா சொல்ல தெரியல. என்மையாது சின்ன பொண்ணை பார்த்து கத்துக்கிடுங்க. சரி நெட்டு, எங்க அம்மாட்ட போய் நானும் கல்யாணத்துல போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சொல்லி. யோ, அவ சின்ன பிள்ளை என்ன வேணாலும் சொல்லுவா. நீரும் கல்யாணத்துக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சொன்னா சோறு தெரியலன்னு உங்க அம்மைக்கு சந்தேகம் வராது. என்னையா நீர் முழுமாட்டு மாதிரி வளர்ந்துருக்கிற, ஒரு பிரயோஜனம் இல்ல. நெட்டுமா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சொல்லணுமா, இல்ல கல்யாணத்துக்கு போனேன்னு சொல்லணுமா, இல்ல சாப்பிட்டேன்னு சொல்லணுமா? யோ பென்சில், எத்தனை தடவையா சொல்லி தருது? ஏன் நீர் இப்படி இருக்கீரு, உயிரை வாங்குறீரு? ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு போனோம், அங்கதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், பையன் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லுங்க. சோத்தையும் தின்னு தொலைச்சேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லி தொலைங்க. சரி நெட்டுமா. நெட்டுமா குட்டுமான்ட்டு நல்லா சொல்லும். யோ, உள்ள வந்துட்டு எதையாவது சொதப்பினீரு, பென்சில் சீவி விடுவை. வாருங்கயா, உள்ள போலாம். என்னத்தே புதுசா ஏதோ வியாபாரம் ஏதோ ஆரம்பிச்சிட்டீங்களோ? வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்கன்னு கூப்பிடுறிய. என்னாச்சு தே, இந்த சாமத்துல யாரும் வியாபாரம் வாங்க வருவாவே? ஒளிஞ்செல்லாம் போகல தே, நான் ஒளிஞ்சு விளையாடக்கு பச்சை பிள்ளையா? உங்க மகன் கவலை என் புருஷன் அவியதான் அவிய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டாவ, அதுக்காக தான் போயிட்டு வரேன் தே. ஏமா, என் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு போனேன். அங்க சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம். இந்த பையில வேற ஒண்ணும் இல்ல, தேங்காய் பழம் எல்லாம் போட்டு தருவாங்களா, அதுதான். ஒண்ணு போதும்னு சொன்னேன். அவியதான் 3 பேர் இருக்கீங்களா, 3 வாங்கிட்டு போங்கன்னு தந்துட்டாவே. யோ பென்சில், உங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை தானே கேட்டுச்சு, அதுக்குள்ள இப்படி உளறியாரு இருக்கியா? மொத்த வார்த்தையும் ஒன்ன கொட்டி விட்டியாரு. இதுல சந்தைக்கு வந்துருக்குமா இந்த கிழவிக்கு? இல்ல நெட்டுமா, நீ அப்படித்தானே சொல்ல சொன்னா, அதான் எங்க அம்மாக்கு ஆட்டோன்னு சொல்லிட்டேன். சொல்லுவியா? மொத்தமாயா சொல்லுவா? பியாதி எடுத்த பென்சில் வீட்டுக்குள்ள வாரம் உங்களை இன்னைக்கு கரைச்சு இப்படி. எத்தை, நான் எப்படித்தான் என் புருஷனே ஆசுவேன்? நானே கணவனே கண்கண்ட தெய்வனே அவர் காலில் விழுந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் தேய். நான் போய் அவரை இப்படி ஆசுவேன்? என்னத்தை இப்படி கேட்டுட்டிய? எடுத்தாச்சுமா. எனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கல, வெறும் ஜட்டி பனியன் மட்டும் தான் எடுத்தேன். ஐயோ பென்சில், பியாதி எடுத்த பென்சில் எதுக்கு இப்படி வளரி தொலைகிறியாரு? இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கள. இல்லத்தே, நாங்க கல்யாணத்துக்கு போனது ஜவுளி கடை வியாபாரி வீட்டுக்கு தான். அதனாலதான் உங்க மகன் இப்படி வளரிட்டு இருக்காருன்னு நினைக்கேன். இல்லத்தே, எங்க அம்மையினே பால் ஊத்தி தான் வளர்த்தேன்னு சொன்னா. ஏத்தே, அது வந்து ஜவுளி கடை வழியா வந்தோமா கல்யாணத்துக்கு போயிட்டு, அதான் ஜவுளி கடையில இருந்து ஒரு சாலை எடுத்து வெளியே வீசினாவில தூக்கிட்டு வந்துட்டோம். ஏத்தே,
ஆமத்தே எப்படித்தே பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றியே? தெரியும் கமரி, உன்னை பார்த்த உடனே பட்டு சேலைய தான் வீசுவாங்கன்னு எனக்கும் தெரியும். சின்னதானே சாவடி கடைக்கு போறதுக்கு ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? மா பெட்ரோல் போடுறதுக்கு மாசம் 3000 ரூபாய் உங்ககிட்ட வாங்கிக்கிடுவேல்ல, அதுலதாம்மா நெட்டுக்கு ஒரு சேலையும் பிள்ளைக்கு ஒரு கவுனும் எனக்கு சட்டி பண்ணி என்ன எடுத்துக்கிட்டேன். ஷேய், இந்த பென்சில் வேற இந்த ஒரு சட்டி பனியன் எடுத்தது அப்படியே பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டை எடுத்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. திரும்ப திரும்ப விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பட்டு குஞ்சானுக்கு இவ்வளவு விளம்பரமா? உள்ள வரட்டும், இன்னைக்கு புரட்டி புரட்டி போட்டு எடுத்துறீங்க. கோமரி, நானே ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். நீ என் மாவன கொடுத்த ரூபாய் எடுத்துட்டு போய் சேலை எடுத்த போது சேலை. அப்படி சேலையை கட்டிட்டு மினுக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? அந்த கோமரி என்னடான்னா இருக்க முடியாம போய் கம்மல் வாங்கிட்டு வந்திருக்கா. நீ என்னடான்னா இருக்க முடியாம சேலை வாங்கிட்டு வந்தியா? என்னது சரோஜா கம்மல் வாங்கிட்டு வந்தாளா? ஏத்தே அவ கம்மல்லாம் வாங்கியிருக்கா, அவளுக்கு பார்க்கும்போது நான் ஒண்ணுமே வாங்கலையே தேய். ஒரே ஒரு சேலைக்கு இவ்வளவு ஏசிட்டு இருக்கு இந்த ஜாமத்துல நின்னு. ஒரு 2 லட்சம் தாங்க தேனா ஒரு கம்மலும் ஒரு நெக்லஸும் வாங்கிட்டு வந்துறியே. ஆமா கோமரி, வாங்குவா, நல்லா வாங்குவா. ஆனா இந்த வீட்ல கொட்டி கொட்டி கிடக்கலாம்னால போய் வாங்குவா. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம என் மாவன கூட்டிட்டு போயிருக்க என்ன? ஏத்தே நீங்க வீட்டுல இல்ல தேய், அவர் கல்யாணத்துக்கு தான் கூட்டிட்டு போனாரு. அப்படியே வர வழியில தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். வேணா சின்ன பொண்ணு வேணா கேட்டு பாருங்களா, நம்பிக்கை இல்லைன்னா. நல்ல நம்பிக்கை இருக்கு. வா மேலயும் உன் மாவ மேலயும். நீ சொன்னதெல்லாம் நான் அப்படியே நம்பிக்கிட்டேன். ஏறி எடுப்பா என் மாவனையே போய் சொல்ல வச்சிருக்கானே, நீ உன் மாவள போய் சொல்ல வைக்க மாட்டியா? எனக்கு காது சின்ன பிள்ளையா இருக்கும்போது குத்திட்டாவ. நீ ஒருக்கா வந்து குத்தாண்டா. என்ன போய் வாயை திறந்தாலே போய் மட்டும் தான் வருது. ஏத்தே இந்த வீட்டுல 2 மருமகளையும் ஒரே மாதிரி நடத்துறீங்களா இல்லையா? எனக்கு கம்மல் வாங்கி தர முடியுமா முடியாதா தேய்? ஆமா, நீ கேட்ட கேட்டுக்கு உனக்கு இப்ப கம்மல் தான் ரொம்ப அவசியம். வாயில நல்லா எனக்கு வந்துட்டு போயிடும். சின்னதரே, இவளுக்கு தான் அறிவில்ல, உனக்குமா இல்ல? தங்கச்சி கல்யாணத்தை எடுத்து வச்சுக்கோ, ஏகப்பட்ட செலவு இருக்கு. இப்போ துணி கடைக்கு போறது ரொம்ப அவசியமா? ஏம்மா சில்பா கல்யாணத்துக்கு கட்டுறதுக்கு தாம்மா ஒரு சேலை எடுத்து கொடுத்தேன். ரொம்ப அவசியம். ஒரு நாள் கட்டிட்டு அந்த ஆளு பீரோல உட்கார்ந்து தூங்கும். எப்ப பாரு இந்த பேண்டையும் சட்டையும் போட்டுட்டு ஆட்டிட்டு திரிவா. இவளுக்கு நீ சேலை எடுத்து கொடுத்தா போல. நடக்கிறதுலாம் ஒண்ணும் சரியில்லை சொல்லிவிட்டேன். வீடியோட்ட உங்களுக்கு பாத்துக்கிறீ. ஆமா, சில்பால என்ன? சிலுப்பாவா? நாங்க வெளியே போயிட்டு வர வீட்டு கேட்டா என்ன அர்த்தம்? வீட்டுல தான் இருப்பா தேய். வீட்ல இல்லாதனால தான வாண்ட கேக்கேன். பெரியத்த வீட்டுல இருப்பாளான்னு பாருங்க தேய், எங்களுக்கு தெரியாது. சின்னதர சில்பா வீட்ல இல்ல. அம்மா பெரியப்பா வீட்டுல தாம்மா இருப்பா, போய் பாருங்க. ரொம்ப டயர்டா இருக்குமா, நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கோம். ஆமா தேய், ரொம்ப டயர்டா இருக்கு. தங்கச்சியை காணோங்க, ஒரு பதட்டம் இருக்கா? பாசம் இருந்தா தானே பதட்டம் வரும். பொண்டாட்டி பின்னாடி வாடியா. என்னத்ததான் இவளோட சொல்றது ஒண்ணும் புரியல. என் மாவளுக்கு நான் கல்யாணத்தை எடுத்து வச்சிருக்கேன். ஆளாளுக்கு ரூபாயை செலவு பண்ணியாவ நல்லா. இப்ப இந்த சுவாத்து மாதிரி எங்க போய் ஒளிஞ்சதுன்னு தெரியலையே. சுவாதனை எனக்கு தான் ஒரே சுவாதனையா இருக்கம்மா. ஹலோ துர்கா, என்ன துர்கா கையிலே போன் வச்சிருந்தியா? ஒரே ரிங்ல போன் எடுத்துட்டேன். கையில தான் வச்சிருந்தேன். அதிகமா ரிங் போச்சுன்னா அம்மா கேட்டு வந்துருவாங்கல்ல, அதான் உடனே அட்டென்ட் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அப்படின்னா நீ என்ன தூங்கவே இல்லை, என்னோட கால்காக காத்துட்டு இருந்திருக்க அப்படித்தானே? இல்ல, போனுக்காகலாம் காத்துட்டு இருக்கல. என்னமோ தெரியல, இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. ஓ அப்படியா? நான் கால் பண்ணுவேன் தான் உனக்கு தூக்கமே வராம இருந்திருக்கு துர்கா. உனக்கு தெரியலனாலும் மனசுக்கு தெரிஞ்சிருக்கு நான் கால் பண்ணுவேன்னு. அப்படியா? ஆமா துர்கா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் துர்கா. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அத நேர்ல தான் பேசணும் துர்கா. நான் எப்பவுமே மீட் பண்ற இடத்துக்கு நீ வந்துடுறியா? வேண்டாம், எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லுங்களா. துர்கா மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே இப்பவே நினைச்சிடாத. நாளைக்கு தான் காலேஜுக்கு வந்துட்டு காலேஜ் முடிஞ்ச உடனே வா. இப்பவே சொல்லுங்களா, அது என்ன விஷயம்? அத நேர்ல தான் சொல்ல முடியும் துர்கா. அதுவும் உன் முகத்தை பார்த்து தான் சொல்லணும். கண்டிப்பா நீ வந்துரு சரியா? அப்படிலாம் அடிக்கடி வர முடியாது, அம்மா தேடுவாங்க. பரவாயில்ல துர்கா, தேடினா தேடட்டும். தேடிட்டு அங்க வரவா போறாங்க. 5 நிமிஷம் தான், நீ அதுக்கு மேல இருக்க வேண்டாம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவ்வளவுதான். ப்ளீஸ் துர்கா, கண்டிப்பா வந்துரு. சரி, ஐஷுவை கூட்டிட்டு வரேன். பரவாயில்லையே, நான் கேட்டோன்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ தினமும் பார்க்கணுனாலும் உனக்கு சம்மதம் தானே? அப்படிலாம் இல்ல, நீங்க கேட்டதுனாலதான் வரேன்னு சொன்னேன். தினமெல்லாம் வர முடியாது, எங்க வீட்டுல ஒத்துக்கிட மாட்டாங்க. சரி துர்கா, நாளைக்கு கண்டிப்பா வந்துரு. உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? என்னது? நான் என்ன கேட்க போறேன் துர்கா? ஐ லவ் யூ தான். நான் சொன்னேன் உங்ககிட்ட, ஆனா நீ சொல்லவே இல்லையே. ஓ வாய்னால நீ சொல்றதை கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு துர்கா. நான் தான் வேலண்டைன்ஸ் டேக்கு சொன்னேன்ல. என்னது சொன்னியா? என் காதுல விழவே இல்லையே துர்கா. உன் மனசுக்குள்ளே நீ சொல்லிக்கிட்டியா? தெரியலையே. அப்போ நீ சொல்லவே இல்லை. இதுல இருந்தே புரியுது நீ சொல்லவே இல்லைன்னு. இப்ப சொல்லு துர்கா, போன்ல தானே சொல்ல போற. ஒரே ஒரு தடவை சொல்லு போதும். போன்ல வேண்டாம்.
அப்படின்னா நாளைக்கு நேர்ல பார்க்கும்போது சொல்ல போறியா? இல்ல நான் பிறகு சொல்றேன். பிறகா? எப்ப துர்கா? நம்மளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தைங்கெல்லாம் பிறந்து அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன பிறகா? இல்ல. அப்படின்னா இப்பவே சொல்லு துர்கா. ஒரே ஒரு தடவை சொல்லு போதும். ஐ லவ் யூ. எங்க நீ சொல்லு பாப்போம். வேண்டாம். ஏன் எதுக்கு வேண்டாம் துர்கா? அது பயமா இருக்கு. பயமா? என்ன பயம் துர்கா? நான் என்ன உன் பக்கத்துலயே இருக்கேன், இங்க தானே இருக்கேன். நீ போன்ல தானே சொல்ல போற. அது அம்மா வந்துருவாங்கல்ல. துர்கா போய் தானே? இல்ல இப்ப சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் பிறகு சொல்லட்டுமா? சரி துர்கா, உன்னோட இஷ்டம். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு, சரியா? சரி, நான் போனை வைக்கட்டுமா? ஏன் துர்கா, அதான் ரூம்ல யாரும் இல்லைல்ல, பேச வேண்டியதானே? விடியது வரைக்கும் பேசலாம். இல்ல அம்மாக்கு சத்தம் கேட்டுரும்ல, பக்கத்து ரூம்ல தான் படுத்திருக்காங்க. நான் வைக்கட்டுமா? சரி சரி, போனை வச்சிடலாம். பாய் துர்கா, குட் நைட். குட் நைட். ஐ லவ் யூ துர்கா. என்ன துர்கா சத்தத்தை காணோம்? ஐ டூ லவ் யூன்னு சொல்லாமே. இப்ப வேண்டாம், வைங்க. சரி துர்கா, நாளைக்கு வந்துரு. பாய் துர்கா, குட் நைட். பாய். பாவம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாரு, நான் தான் சொல்லல. ஆனா என் மனசுக்குள்ள சொன்னேன், அவருக்கு அது கேட்கவே இல்ல. என்ன விஷயமா இருக்கும், எதுக்கு நாளைக்கு அவசரமா வான்னு சொல்றாரு? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. என்னவா இருக்கும்? எங்க கல்யாணத்தை பத்தி எதுவும் பேச போறாரோ? இருந்தாலும் இருக்கும். நாளைக்கு கண்டிப்பா போகணும், அவர் கூட பேசணும். ரொம்ப நல்லவர், என்கிட்ட அமைதியா பேசுறாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. அம்மா, என்னால ஒளிஞ்சு போயிட்டு வர நீ? இவ்வளவு நேரமா பெரியப்பா வீட்ல இருந்தா? இல்லம்மா, துணி கடைக்கு போயிட்டு வந்தோம். என்னது துணி கடைக்கா? யார் கூட போனா? அண்ணன் தாம்மா கூட்டிட்டு போச்சு. அண்ணனா? ஆமாம்மா, லட்சுமண அண்ணே கார்ல கூட்டிட்டு போனாவ. யார்ல போனியே? நானு, அஞ்சலி, அண்ணே, மைனி, பிள்ளைகளு எல்லாருக்கும் ஒரே நாள்ல தான் பேர் எடுத்துருக்கு. அம்மா, நாங்க 6 பேர் மட்டும் தான் போனோம். 6 பேர் மட்டுமா? ராமையாவும் பொண்டாட்டி, ஆனந்தியாவும் பொண்டாட்டி, சூர்யாவும் பொண்டாட்டில என்னால போனாவே? எதுக்கு 6 பேர் மட்டும் போனியே? அம்மா, அவியெல்லாம் தனித்தனியா போய் துணி எடுத்துட்டாவளா? தனித்தனியா போய் எடுத்துட்டாவளா? அந்த வீட்ல அப்படிலாம் நடக்காதா? நடந்திருக்குமா? அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாவ. கார்ல போகும்போது நான் கேட்டேன். லட்சுமண அண்ணே புலம்பிட்டு இருந்தாவ. நம்ம வீட்ல இப்படி எல்லாம் நடக்காது, அண்ணன் இப்படி பண்ணது எனக்கே சாக்கா இருக்கு, சாக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாவம்மா. எனக்கு இது கேட்கும்போது சாக்காதான் இருக்கு. ராம எப்படி எல்லாம் போக மாட்டானே. அம்மா, குஷ்பு மைனி இருக்காவல்ல, அவியதான் அண்ணனை கூட்டிட்டு போயிருக்காவளா? பேசிக்கிட்டு இருந்தாவம்மா, கேட்டேன். ஓஹோ, அப்படியே கதை. ஆனந்தனே சரோஜனிக்கு சேலை எடுத்துட்டு வந்து தந்தாவலாம்ல, அதனாலதான் ஆளாளுக்கு தனித்தனியா போயிருக்காவம்மா துணி கடைக்கு. ஓஹோ, அதுதான் விஷயமா? அதனாலதான் வா மைனிய காரியலுக்கு பேதி எடுத்துருக்கீங்க. அங்கேயே பிரிச்சுட்டாள்வலா? ஏலங்கனமார்தான். என்னமோ சொல்லியா மைனியா? ஆமா, வா அண்ணனா மைனியோ போயிட்டு வந்திருக்காவ துணி கடைக்கு. யாருமா? 2 பேரம்மா. அப்படியா? ஆமா, வாண்டி சொல்லலையா? இல்லம்மா. நீ அது போகும்போது அவள்கிட்ட சொல்லிட்டு போனியா? இல்லம்மா, நான் சொல்லிட்டு போவே இல்ல. உனக்கு கல்யாணம் முடிய போது, நிச்சயம் முடிஞ்சாச்சு. இப்படியே வீட்டை விட்டு போறப்பல சொல்லாம ஓடுவா? என்ன பழக்கம் இதெல்லாம்? அம்மா, அது வந்து அஞ்சலி வந்து கூப்பிட்டாளா, அந்தால நான் போயிட்டேன். இனி இப்படி போய் பாரு, காலை முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சிரு. அஞ்சலி வந்து கூப்பிட்டாளா? அஞ்சலி ஏன் அக்காக்கு தெரியாத? என்கிட்ட சொல்லாம கூட்டிட்டு போக கூடாதுன்னு என்ன பழக்கம் இதெல்லாம்? சின்ன பிள்ளைய விட்டு கூப்பிட்டியது? அம்மா, அஞ்சலி வாங்கிட்டு சொல்லிட்டு வர சொன்னா. பெரியம்மாவும் அப்படிதான் சொல்லி விட்டாவளா? நீ தான் வீட்ல இல்லல, அதனால தான் நான் சொல்லாம போயிட்டேன். ஏன் ஒரு போன் கூடவே இல்லாம போயிட்டு? ஏமா இந்த மாதிரி போறே அப்படின்னு சொல்ல மாட்டியா? என்ன பழக்கம் இது? ஒத்தையில ஓடியது இன்னைக்கு எல்லாருக்கும். அவளு என்னடானா ஒத்தையில ஓடி இருக்காள்வே, நீ என்னடானா ஒத்தையில ஓடி இருக்கா? வர சரியில்லை, இது வீடு நினைச்சில என்ன நினைச்சியா? அம்மா, எதுக்குமா ஏசியா? அண்ணன் கூட தானே போனேன். ஆமா, நொண்ணே கூட போனா, நொண்ணே கூட. எங்க போனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டேன். சரிம்மா. சாப்பிட்டியாண்ணே? சாப்பிட்டேன். அண்ணன் எனக்கு பிரியாணி வாங்கி தந்துச்சு.
அப்புறம் சமோசா வடை பஜ்ஜி போண்டாலாம் வாங்கி தந்துச்சு. இவ்வளவு வாங்கி தந்த உனக்கு? அம்மா நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தந்தானே. அப்ப துணி எடுத்த மாதிரி இல்ல, திங்கிறதுக்கே போயிருக்க நீ அப்படிதானே? இல்லம்மா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. மறுபடியும் பசிக்குதுமா. பசிக்கா? இதுதான் கிரைண்டர் ஆச்சு, என்ன அரைச்சிக்கிட்டே தான் இருக்கா? வீட்டுல சோறு இல்ல குழம்பு இல்ல, போய் தண்ணி குடிச்சு தந்தாலே பாடு. தின்னுறதே ஜாஸ்தி, என்ன வேற வேணுமா? அம்மா நான் அப்படி என்ன அதிகமா தின்னுட்டேன்? ஆய் மூடு, உனக்கு தான் அறிவு கிடையாது, இந்த லட்சுமணனுக்கு அறிவு இல்ல. அம்மா ஏமா அண்ணனை ஏசியா? எனக்கு பிடிச்சதெல்லாம் அண்ணே வாங்கி தந்திருக்கு. ஆமா, திங்கிறதுக்கு